லாஸ்டா ஐரோப்பியர்கள் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்தாங்க, எப்படி ட்ரேடிங் பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஃபேக்டரி எல்லாம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கண்டினியூவா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமானது மட்டும் 1857 அப்புறம் முக்கியமானது மட்டும் பார்த்தேன். முன்னாடி வரைக்கும் முக்கியமானது பார்த்தா போதும். இப்போ ஓரளவு ட்ரேடிங் பண்றதுக்கு எல்லா இதுலயுமே இந்தியாவுல எல்லா ஸ்டேட்லயுமே போய் நுழைஞ்சிட்டாங்க. இப்ப எப்படி அவங்க கைக்கு போகுது, அட்மின் சரி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்கும் சரி, எல்லாமே எப்படி அவங்க கைக்கு போகுது, எப்படி அந்த சென்னையை கைப்பற்றினாங்க, பெங்காலை கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்பதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அந்த மாதிரிலாம் நேம் வச்சிருக்காங்க. 1956 அப்புறம் ஆங்கிலேயர்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஜியனை கர்நாடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடிக் ரீஜியன் அதாவது என்ன அப்படின்னா கர்நாடகம். இது வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூஷுவல் இது வந்து திருவனந்தபுரம், இது வட மலபார். ரெண்டா இருந்துச்சு. கேரளா வட மலபார்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. திருவனந்தபுரம் தான் என்ன அப்படின்னா அந்த கன்னியாகுமரி கூட எல்லாம் என்ன அப்படின்னா சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் இந்த ரீஜன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைசூர். மேல ஹைதராபாத், இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க பெங்கால் ஃபுல்லா, பெங்கால் எதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெங்கால் பக்கத்துல என்னெல்லாம் இருக்கு, ஒடிஷா இருக்கா, ஒடிஷா, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், அசாம், இதெல்லாம் சேர்ந்துதான் என்ன அப்படின்னா பெங்காலா இருந்துச்சு. இந்த கர்நாடிக் ரீஜனை வந்து அதுல ஒரு கிங் இருப்பார்ல, அவர் நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத்ல உள்ளவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிசாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்ததுதான் பெங்கால். இந்த ரீஜன்ல உள்ளவங்கள நவாப்னு சொல்லுவாங்க, ரூல் பண்ணிட்டு இருந்த அந்த அரசரை. இங்க மேல வந்து நிசாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப என்ன எந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெங்கால். இந்த ரீஜியனை பிரிட்டிஷ் எப்படி கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பெங்கால் பெங்கால் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப் தான் வந்து வச்சிருந்தாரு. அவுரங்கசீப் எந்த பீரியட்ல இருந்திருப்பாரு, உயிரோட இருந்தது 1707 வரைக்கும் இருந்திருப்பாரா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரும் அவரை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து யாராவது இந்த மாதிரி எங்களுக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. நாங்க உங்களுக்கு காசு கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிதான் இருந்தாங்க. அவுரங்கசீப் இருக்கிற வரைக்கும் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு ஒரு ஃபர்மன், ஒரு பட்டயம் மாதிரி கொடுத்தாரு. எப்ப கொடுத்திருப்பாருன்னா 1671 ஒரு ஃபர்மன் மாதிரி கொடுத்திருப்பாரு, ஒரு பட்டயம் மாதிரி கொடுத்திருப்பாரு. இந்த பட்டயத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா பெங்கால்ல மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க ட்ரேடு பண்ணிக்கலாம், டாக்ஸ் வந்து கட்ட வேணாம், டாக்ஸை வந்து கட்ட வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா
ஒரு வருஷத்துக்கு 3000 இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு. இப்போ வந்து இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எந்த பொருள் எடுத்துட்டு வந்தாலும் ஒவ்வொரு தடவையும் கட்டணும். ஆனா இந்த இயர்லி ஒன்ஸ் கட்டுறது வந்து அவங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, பெங்கால்ல கண்ட்ரோலே இல்லாம அவங்க எங்க எந்த பொருட்களை வேணா வாங்கிட்டு வருவாங்க, எடுத்துட்டும் போவாங்க. அந்த மாதிரி ஒரு இது வந்து அவுரங்கசீப் வந்து கொடுத்தாரு 1671. இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த 1717 த ராயல் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் மூல காரணம் பிரிட்டிஷ் வந்து நம்மளை அடக்கி ஆள்றதுக்கு. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க பெங்கால், குஜராத், ஹைதராபாத் இந்த மாதிரி நிறைய ரீஜியன்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் டாக்ஸே இல்லாம அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து யாரு சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபரூக் ஷாரியர் வந்து சொல்லியிருப்பாரு. ஃபரூக் ஷாரியர் இவர்தான் இந்த ஃபர்மன் வந்து சொல்லியிருப்பாரு. அங்க வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த ஒரு அரசர். ராயல் சார்ட்டர். பெங்கால்னு சொல்ல முடியாது. அவுரங்கசீப்போட இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பசங்க எல்லாம் வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இந்த ஏரியா இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, அவர் பெங்கால்ல மட்டும்தான் அவுரங்கசீப் பண்ணணும்னு சொன்னாரு. இவர் என்ன அப்படின்னா ஒரு 2-3 இடத்த சேர்த்து எக்ஸ்ட்ரா சவுத்லயும் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வெஸ்ட்லயும் சொல்லிட்டாரு. ஃபரூக் ஷாரியர் 1770 த ராயல் சார்ட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சார்ட்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு, நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் இனிமே இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல 1671 அவுரங்கசீப் வந்து பெங்காலுக்கு மட்டும் கொடுத்துட்டாரா. அவுரங்கசீப் இருக்கும்போது என்ன அப்படின்னா அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, பெருசா வந்து கிட்டையும் நெருங்க விடல பிரிட்டிஷ. அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபரூக் ஷாரியர் இருக்காருல்ல, ஒரு சார்ட்டர் வேற கொடுத்துட்டாரு, நீங்க போயிட்டு என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டும் இல்லை. இது வந்து அவங்களுக்கு நல்ல வசதியா போயிருச்சு. அதனால எப்படின்னா இந்தியா ஃபுல்லா அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பெங்காலை எப்படி அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெங்கால் கிங்டம். அவுரங்கசீப் வந்து இறந்துட்டாரா, இறந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லா தனித்தனியா பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. கிங்டமா உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு அவுரங்கசீப் அப்புறம். அவுரங்கசீப் என்ன அப்படின்னா மேல இருந்து கீழே வரைக்கும் அவர் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரா. அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க உள்ளவங்க எல்லாரும் தனித்தனியா பிரிச்சுட்டு நாங்க தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல பெங்கால் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1714 ஒரு கிங்டமா, இந்த இயர்லாம் முக்கியம் இல்லை சும்மா தெரிஞ்சுக்கோங்க, கிங்டமா வந்து வந்துருச்சு தனியா. யாரு வந்து ரூல் பண்றதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ரூல் பண்ணிட்டே வந்தாங்க. நம்மளுக்கு சிலபஸ்ல யாரு கவர் ஆவா அப்படின்னு பார்த்தோம்னா அலிவர்தீன் கான் அப்படின்னு ஒரு மன்னர் வந்து வருவாரு. அலிவர்தீன் கானுக்கு வந்து என்ன அப்படின்னா பிரிட்டிஷ பெருசா பிடிக்காது, அவங்களோட இதெல்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருப்பாரு பிரிட்டிஷ. இருந்தாலும் என்ன அப்படின்னா இவர் வந்து இந்த ரீஜியன் பெங்கால்ல மட்டும்தானே இருக்காரு, அதனால மத்தவங்களாம் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, அதனால இவர் சொன்னா பெருசா நம்ம கண்டுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு என்ன சொன்னாலும் கண்டுக்கிறதே இல்லை, அவர் வேலையை பார்த்துட்டே இருந்தாரு. இந்த அலிவர்தீன் கான் என்ன பண்ணாருன்னா அலிவர்தீன் கான் இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்கத்தாவில பெங்காலை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்க்கு என்ன பகுதி, பிரெஞ்சுக்கு என்ன பகுதி? பிரிட்டிஷ் பிரெஞ்சோட பகுதி என்னது? காரைக்கால். பாண்டிச்சேரி கூட சேர்த்து ஒரு இதை வாங்குவார்ல 1673 சந்திரநாகூர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சோட பகுதியா இருந்துச்சு. பிரிட்டிஷ்க்கு என்ன இருந்துச்சு? கல்கத்தா.
இவங்க 2 பேரும் பெங்கால்ல இருக்கும்போது என்ன அப்படின்னா சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. இவங்க பகுதி இவங்க போய் இது பண்றது, இவங்க பகுதி இவங்க போய் இது பண்றதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபோர்ட் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ஃபோர்ட் கட்டிட்டாங்க, வில்லியம் ஃபோர்ட். இது மட்டும் இல்லாம அங்கங்க ஃபேக்டரி கட்டுறது இந்த மாதிரி ஒரு செயல ஈடுபட்டதால இந்த அலிவர்தீன் கான் என்ன சொல்லிட்டாரு, நீங்க எதுவுமே இது மாதிரி கட்டாதீங்க, சண்டை போட்டுக்காதீங்க, சண்டை போட்டுக்கிறதா இருந்தா எங்க பகுதியில இருந்து வெளில அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா இவர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் இவரோட ஒரு பேரன் வந்து அடுத்து ஆட்சிக்கு வர்றாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிராஜ் உத் தௌலா. அவரு பையன் தேவையில்லை, இதுக்கப்புறம் இவரை தான் பார்க்க போறோம். சிராஜ் உத் தௌலா ஆட்சிக்கு வர்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட் டெம்பர். எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோவப்பட்டுருவாரு. இவர் கோவப்பட்டதால என்ன அப்படின்னா இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் இருக்கும்ல, அவை இருக்கும்ல, அந்த அவையில உள்ளவங்களே நிறைய பேரை வந்து சண்டை போட்டு பகைச்சுக்கிட்டாரு. அவையில உள்ளவங்களே பகைச்சுக்கிட்டா எப்படி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க? ஒரு கோவத்தோடயே தான் இருந்தாங்க. கோவத்துட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து அவங்கள வந்து மனசை மாத்தி போர்ல வந்து போர் செய்யுங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க பிரிட்டிஷு. ஆனா போருக்கு வாங்க, நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி விலைக்கு வாங்கிட்டாங்க. இவங்க கோர்ட்ல உள்ள எல்லாரையுமே, சிராஜ் உத் தௌலா கோர்ட்ல உள்ள எல்லாரையுமே ஆங்கிலேயர்கள் விலைக்கு வாங்கிட்டாங்க. ஏன் காரணம்னா அந்த சிராஜ் உத் தௌலா எல்லாரு கூடயும் சண்டை போட்டு வச்சிருந்தாரு. அதனால ஈஸியா அவங்க மனசு மாறிட்டாங்க. சிராஜ் உத் தௌலாவும் அதே தான் வந்து அவங்க தாத்தா என்ன சொன்னாரோ அதே தான் ஃபாலோ பண்றாரு. இந்த மாதிரி நீங்க எதுவுமே கட்டக்கூடாது, இந்த எதுவும் சண்டையும் போட்டுக்க கூடாது எங்க ரீஜியனுக்குள்ள அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து பிரிட்டிஷ் வந்து கேட்கற மாதிரியே இல்லை, ஏதாவது கட்டுறது ஏதாவது பண்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால சிராஜ் உத் தௌலாக்கு வந்து கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஒரு ஏரியா காசிம் பசார் அப்படின்னு சொல்லிட்டு, காசிம் பசார இந்த இடத்த வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கைப்பற்றிட்டாரு. அதுக்கப்புறம் இதை கேப்சர் பண்ணிட்டு எங்க வர்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் ஃபோர்ட் இருக்குல்ல அதுக்கு வர்றாரு. வில்லியம் கோட்டையை வந்து அதையும் வந்து என்ன அப்படின்னா கைப்பற்றிடுறாரு. கைப்பற்றிட்டு சும்மா இருக்காம ஒரு 143 146 இல்லைன்னா 140 கிட்ட ஓகேவா ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோட்டைக்குள்ள ஒரு காத்தே போகாத ஒரு அறைக்குள்ள ஒரு ரூம்ல வச்சு அடைச்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு 123 பேர் இறந்துட்டாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம் இல்ல, ரொம்ப தப்பான விஷயம். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருக்கும் அவரோட தப்பு தெரிஞ்சிருச்சு, நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் உத் தௌலாவும் பிரிட்டிஷும் சேர்ந்து ஒரு ட்ரீட்டி போறாங்க, ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. அந்த ட்ரீட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலிநகர். ஆயிரத்தி 1756 பிப்ரவரி, இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா 1756 பிப்ரவரி 9 வந்து போடுறாங்க. இப்போ இந்த 123 பேர் இறந்தாங்கல்ல அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போனா 1756 தான், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. அலிநகர் சம்பவம் 1756. எல்லாருமே ஜூன் வர்ற எக்ஸாம் தானே படிக்கிறீங்க?
ஓகே, அப்ப கொஞ்சம் ஸ்லோவாவே போலாம்ல. ஒன் டைம் இதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எந்தெந்த ரீஜியன்லாம் எது எதுல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, அரசர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நவாப் எதுக்கு வருவாங்க? ஓகே, புரியல. ஓகே, இவங்க வந்து என்ன அப்படின்னா ஆர்காட். ஒரு நிமிஷம், இந்த கர்நாடிக் ரீஜியன் இருக்குல்ல, இதுக்கு வந்து கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்காட். நம்ம ஆர்காட் இருக்குல்ல, அதுதான் வந்து கேபிட்டலா இருந்துச்சு. இங்க உள்ளவங்க நவாப், மேல உள்ளவங்க வந்து நிசாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற எதுவும் தேவையில்லை. இப்போ பெங்கால் கிங்டம், பெங்கால் வந்து எப்போ கிங்டம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் 1710 கிங்டம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுல நிறைய பேர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு சிலபஸ்ல வர்றவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலிவர்தீன் கான்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அலிவர்தீன் கான் வந்து என்ன அப்படின்னா பிரிட்டிஷை பிடிக்காது, கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா பிரிட்டிஷ் வந்து என்ன அப்படின்னா கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பேரன் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிராஜ் உத் தௌலா. அவர் வந்து என்ன அப்படின்னா ஆட்சிக்கு வர்றாரு. இவரு ரொம்ப ஷார்ட் டெம்பரு. இவரோட அவையில உள்ளவங்களே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சண்டை போட்டு பகைச்சுக்கிட்டாரு. இவர் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ்ட சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க எதுவும் பண்ணாதீங்க, எந்த நடவடிக்கையில ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா சும்மாவே இருக்காம ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. உடனே கோவம் வந்துடுது பிரிட்டிஷ் மேல. காசிம் பசார் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பிரிட்டிஷோட ஒரு பிளேஸ். அதை போய் ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்றாரு. அதை பண்ணிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷோட ஒரு முக்கியமான இடம் எதுனா வில்லியம் கோட்டை, அதையும் வந்து கைப்பற்றுறாரு. அதை கைப்பற்றிட்டு சும்மா இல்லாம ஒரு 146 பேர் அதுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறாரு. அடுத்த நாள் காலைல பார்க்கும்போது என்ன அப்படின்னா எல்லாம் மூச்சு திணறி இறந்துடுறாங்க 123 பேர். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரட்டரை துயர சம்பவம். எப்போனா 1756 வந்து நடக்குது. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு சமாதானத்துக்கு வர்றாங்க. ஒரு நம்ம ட்ரீட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலிநகர் ஒப்பந்தம் 1756 பிப்ரவரி 9. இதுதான் ஓகேவா. இந்த ஒப்பந்தத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சொல்லியிருப்பாங்க. நமக்கு தேவை வந்து இனிமே நாங்க பிரெஞ்சு கிட்ட போய் சண்டை போட மாட்டோம், உங்களுக்கு தெரியாம நாங்க எதுவுமே ஃபேக்டரி கட்ட மாட்டோம், கோட்டையெல்லாம் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரிட்டிஷ் சும்மா இல்லாம பிரெஞ்சோட ஒரு இடம் சந்திரநாகூர் இருக்குல்ல, அதுல போயிட்டு சண்டை போடுறாங்க பிரெஞ்சு கூட. பிரெஞ்சு கூட நாங்க போய் சண்டை போட மாட்டோம், சண்டை போட மாட்டோம், உங்க அனுமதி இல்லாம நாங்க எந்த ஒரு செயலையும் ஈடுபட மாட்டோம் பெங்கால்குள்ள அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து என்ன அப்படின்னா அது கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க, பிரெஞ்சு கிட்ட போய் சண்டை போட்டிருப்பாங்க. பிரெஞ்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பெங்கால் ரூல் பண்ணிட்டு இருக்காங்களா அரசர்கள், அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் அப்படின்னா பிரெஞ்சு வந்து என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க, ஓகே ஓகே அப்படின்னு. ஆனா பிரிட்டிஷ் அப்படி இல்லை. பிரெஞ்சை போய் கைப்பற்றினதும் கோவம் வந்துருச்சு சிராஜ் உத் தௌலாவுக்கு. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர் எடுத்து போறாங்க. சிராஜ் உத் தௌலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய படையை கூப்பிட்டு போறாரு. ஆனா அந்த படையில உள்ளவங்க யாருமே என்ன அப்படின்னா சிராஜ் உத் தௌலாவுக்கு சப்போர்ட் இல்லை. முக்கியமான ஆள்கள் படை தளபதினு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கூட சண்டை போட்டு வச்சுட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு கோவம் உள்ள இருக்குல்ல, அந்த கோவத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ்க்கு ஆதரவா இருப்போம். பிரிட்டிஷும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா போர்ல வந்து நீங்க சும்மா பேருக்கு வந்து நில்லுங்க, ஆனா தோத்துட்டீங்கன்னா இவரை நம்ம கொன்னுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீர் ஜாபர்னு ஒருத்தர் இருப்பாரு, உங்களை மன்னரா அறிவிச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா மீர் ஜாபர் இந்த மாதிரி என்ன மன்னரா அறிவிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் என்ன அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தமே. இப்போ வந்து போர் நடக்குது, சிராஜ் உத் தௌலாவை கொன்னுட்டாங்க. சிராஜ் உத் தௌலாவோட படைத்தளபதி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீர் ஜாபர். இவர் யாரு சிராஜ் உத் தௌலாவுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிராஜ் உத் தௌலாவோட சித்தப்பா.
இப்ப போர் நடக்குதா, இந்த போர் வந்து எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாசி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து நடக்குது. இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னா பெங்காலுக்குள்ளதான் இருக்கு. பிளாசி. போர் எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1757 ஜூன் 23. டேட்டும் பாத்துக்கோங்க. சப்போர்ட் பண்றாங்க போருக்கு, இருந்தாலும் தோத்துறாங்க. ஏன்னா எல்லாருமே இங்க உள்ள படைத்தளபதிகள் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு தானே சப்போர்ட். நல்லா பிளான் பண்ணியே எல்லாரும் தோத்துறாங்க. அதுக்கப்புறம் சிராஜ் உத்தவ்லா வந்து கொண்டுறாங்க. இந்த போர் எங்க நடக்குதுன்னா பிளாசி அப்படிங்கிற இடத்துல. அதனாலதான் பிளாசி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி. இதுதான் பேட்டில் ஆஃப் பிளாசி. இதான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின்ல அடிக்கடி கேக்குறது. டேட்டு பாத்துக்கோங்க. ஆக்சுவலா அந்த பிளாசி போருக்கான ஒப்பந்தம் இது இல்ல, அலிநகர் ஒப்பந்தம் அதுக்கு முன்னாடியே போடப்பட்டது. இருந்தாலும் என்ன அப்படின்னா நம்ம இவங்களை பார்க்கும்போது அதுக்குள்ள வரும். நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்லயே புதுசா கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு நோட்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க புக்கை படிச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு இது ஃபார்மேட் இருக்கும்ல, அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நோட் வேஸ்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நோட்ஸ் எடுத்து பழகுங்க. நெக்ஸ்ட் மீர் சாபரை மன்னரா அறிவிச்சிட்டாங்க. மன்னரா அறிவிச்சதும் மீர் சாபருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல என்ன பண்ணிடுறாருன்னா நிறைய கிராமங்களை வந்து பரிசா கொடுத்துறாரு பிரிட்டிஷ்க்கு. நிறைய அமௌண்ட்டும் கொடுத்துறாரு. என்னதான் கொடுத்தாலும் கொஞ்சம் சரி நம்ம அமௌண்ட் கொடுத்துட்டோம், இனிமே நம்ம பிரிட்டிஷ் வந்து நம்மள வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இவர் கொடுத்தாரு எல்லாமே. ஆனா பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டான், அப்பப்போ வந்து அவங்களுக்கு காசு கேட்கறது, ஏதாவது தொல்லை பண்றது, இந்த மாதிரி வச்சிருந்தான். ரெண்டு பேருக்கு இடையில வந்து என்ன அப்படின்னா சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே மீர் சாஃபரோட பையன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீர் காசிம். அவரை வந்து சரி நீ வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்ற, அதனால நீ வேணா உன் பையனை வந்து போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு மீர் காசிமை வந்து போட்டுட்டாங்க. மீர் காசிம் யாருன்னா இவரோட பையன். மன்னரா அறிவிச்சிட்டாங்க. மீர் சாபர் 24 கிராமங்கள்லாம் பரிசா கொடுத்திருப்பாரு, நிறைய லட்சம் கோடி வந்து பரிசா கொடுத்திருப்பாரு. அப்படி இருந்துமே என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் அவரோட பையனை வந்து சன்னா இது கிங்கா போட்டுட்டாங்க. இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே எதோட கண்டினியூஷன் அப்படின்னா நீங்க 8th ஆல்ரெடி பாத்திருப்பீங்களா ஃபர்ஸ்ட் லெசன், அதோட கண்டினியூஷனாவே வரும் அடுத்தடுத்து. அதே மாதிரி 11th அப்படியே தான் வரும், அடுத்தடுத்த லெசனாவே இருக்கும். போய் ரீட் பண்ணிடுங்க. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது ரீட் பண்ணீங்களா, பண்ணிட்டீங்களா? டேவிட் கோட்டை எங்க இருக்கு, எப்போ கட்டியிருப்பாங்க? 1690. சூப்பர். புக் பேக் சால்வ் பண்ணி பாத்தீங்களா? டெய்லி உங்களுக்கு எத்தனை கிளாஸ்? ஒரே ஒரு கிளாஸ் தானே. கிளாஸ்ல நடத்துறத அப்படியே ஸ்கூல் புக்லயும் போய் ரீட் பண்ணிருங்க. கிளாஸ்ல வந்து என்ன அப்படின்னா எல்லாருமே 100% கொடுக்க மாட்டாங்க. நம்மளா ஒரு 50 போட்டா மட்டும்தான் அங்க நல்ல ரிசல்ட் வரும். சும்மா ஒரு ஓரலா இங்க எல்லாமே எல்லாருமே அப்படிதான் கொடுப்பாங்க. நீங்க தான் படிக்கணும். புக் பேக் சால்வ் பண்ணீங்களா இல்லையா? புக் வச்சிருக்கீங்களா? எல்லாருமே கலெக்ட் பண்ணிட்டீங்களா? புக் இல்லாம யாருமே இருக்காதீங்க. நம்ம நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம்னு புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. புக் பேக் பார்க்கணும், அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கணும். ஏதாவது டவுட்னா அடிக்கடி நீங்க புக்கை பார்ப்பீங்க. புக்கை எப்போயுமே தேவை. இந்த இயர் தான் எக்ஸாம் வரப்போகுதுல, இந்த மார்ச்
ஏப்ரல்ல எக்ஸாம் வந்துடும். ஸ்கூல் பசங்கள்ட்ட போய் வாங்கிடுங்க புக்லாம். அப்படி இல்லைன்னா எல்லா இடத்துலயுமே இப்ப கிடைக்குது புக்கு. இங்க லைப்ரரியில புக் இருக்கா மேல, அதையும் எடுத்து பாத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா? படிக்கலையா? நியூஸ் பேப்பர் படிங்க. குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ் அடிக்கணும் அப்படின்னா குரூப் 4க்கே இப்போ நியூஸ் பேப்பர் படிச்சாதான் ஓரளவு போட முடியுது. எல்லாத்துலயுமே சிலபஸ் மாத்திட்டே வர்றான். சிலபஸ் பாத்தீங்களா? நேத்தும் மாத்திட்டாங்க. குரூப் 1 மெயின்ஸ் வந்து மாத்திட்டாங்க. 90 மார்க் மட்டும் எதுல இருக்குன்னா எக்கனாமிக்ஸ் பாலிட்டில தான் இருக்கு. எக்கனாமிக்ஸ் பாலிட்டி தான் மேக்ஸிமம் யாருக்கும் வராதுன்னா என்ன அப்படின்னா மத்தது கூட மெமரி பண்ணி அடிச்சிருவீங்க. அது வந்து கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் அவங்களால போட முடியும். கொஸ்டின் வந்து இனிமேல் ரொம்ப அனலிட்டிக்கா தான் இருக்கும். பாதி தான் மெமரி பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதனால நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. எக்கனாமிலாம் எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு வராது, பெருசா வராது. யூபிஎஸ்சி படிக்கிறவங்க தான் அடிப்பாங்க எக்கனாமிக்ஸ்லாம். அதனால அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பர் படிச்சா மட்டும்தான் குரூப் 1 அடிக்க முடியும். குரூப் 4 போதும், குரூப் 2A போதும்னு மட்டும் இருந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை பாக்குறாங்களா குரூப் 4ல? ஆபீஸ்ல எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே போன் பண்ணி. அதுக்காக குரூப் 4 போகக்கூடாதுன்னு இல்லை, கையில ஒரு வேலை வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம என்ன அப்படின்னா மேல அப்படியே எழுதிட்டே இருக்கணும். அதனால என்ன அப்படின்னா நடத்துனேன் அப்படின்னா அதை போய் புக்ல ஒன் டைம் ரீட் பண்ணிருங்க. ரீட் பண்ணிட்டு புக் பேக் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல வந்து கேளுங்க. மீர் காசிம் என்ன அப்படின்னா மன்னரா அறிவிச்சிடறாங்க பிரிட்டிஷ். மீர் காசிம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மீர் காசிமுமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களுக்கு வந்து நிறைய கொடுத்துட்டு சரி நம்மள தலையிட மாட்டாங்க நம்ம விஷயத்துல நினைக்கிறாரு. ஆனா பிரிட்டிஷ் வந்து சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருக்கான். அவரை வந்து அப்படின்னா ரூல் பண்ண விடல. மீர் காசிம் என்ன பண்ணிட்டாரு, சண்டை நடக்குது மீர் காசிமுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில. பார்த்தா மீர் காசிம் வந்து தோத்துறாரு. யாருமே அவருக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. பிரிட்டிஷ் வந்து அவரை வின் பண்ணிடுறாங்க. மீர் காசிமுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே என்ன பண்றாருன்னா பக்கத்துல போறாரு. இங்க பெங்கால், டெல்லி, அவாத் இதெல்லாம் இங்க இருக்கும். இங்க வந்து போறாரு. அங்க போய் நம்ம யாரையாவது ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷா ஆலம் 2, நெக்ஸ்ட் சிஜா உத்தௌலா. சிஜா உத்தௌலா. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு சண்டை நடக்குது. சண்டை நடந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இவரால தோத்துட்டாரு, ஒன்னும் பண்ண முடியல. அதனால சரி பக்கத்துல போய் ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. ஷா ஆலம் 2. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சிஜா உத்தௌலா. சுஜா உத்தௌலா. கேக்குறாரு. ரெண்டு பேருமே என்ன அப்படின்னா இவருக்காண்டி சப்போர்ட் பண்றதுக்காண்டி வர்றாங்க சண்டை போடுறதுக்கு. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்சார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வர்றாங்க. பக்சார் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. இந்த போர் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1764 அக்டோபர் 22ல வந்து நடக்குது. ஷா ஆலம் எதுக்கு வருவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லிக்கு வருவாரு. டெல்லியை வந்து ரூல் பண்ணிருப்பாரு ஷா ஆலம் 2. அதுக்கப்புறம் சுஜா உத்தௌலா எதுக்கு வருவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அயோத்தி அவாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து தப்பிச்சு போய் இங்க ஹெல்ப் கேட்டுட்டு நம்ம மறுபடியும் வரலாம்னு நினைச்சிட்டு போறாரு ஒரு ஐடியாவோட. அவங்களும் வந்து என்ன அப்படின்னா இவருக்கு ஹெல்ப் பண்ணி இங்க பக்சார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து சண்டை போடுறாங்க. என்னதான் இருந்தாலும் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் தான் வின் பண்றாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா அலகாபாத்
ஒப்பந்தம், ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். எப்ப போடுறாங்கன்னா 1764 பிப்ரவரி 20 வந்து போடுவாங்க. ஆமா, சண்டை முடிஞ்ச பிறகுதான். சாரி, 65. 65 பிப்ரவரி 20 வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 பேர் இதுல வர்றாங்கல்ல அந்த சண்டையில. ஒண்ணு சிராஜுத்தௌலா, அதுக்கப்புறம் ஷா ஆலம் 2, இன்னொரு ஆளு மீர் காசிம் வர்றாரு. மீர் காசிமா வந்து என்ன அப்படின்னா அந்த அரசர் பதவியில இருந்து தூக்கிடுறாரு. தூக்கிட்டு யார போறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீர் காசிமோட பையன் யாரு அப்படின்னா நிஜாமுத்தௌலாவை வந்து போடுறாரு மன்னரா. ஒப்பந்தத்துக்கு பிறகு மன்னரா யார போடுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஜாமத்துல்லா. நிஜாமத்துல்லால மன்னரா போட்டுறாரு. அதுக்கப்புறம் மீர் காசிம வந்து விரட்டி அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஷா ஆலம் 2 இருக்காருல்ல, இவர்கிட்ட இருந்து என்ன அப்படின்னா ஒரு 50 லட்சம் வந்து வாங்கிடுறாரு. ஆனா புக்ல வந்து இவர்கிட்ட இருந்து வாங்கினதா சொல்லியிருப்பாங்க. உண்மையா வாங்கினது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்கிட்ட ஒரு 50 லட்சம் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு இதை மெமரி பண்ண தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுஜாவுத்தௌலா இருக்காருல்ல, இவர்கிட்ட என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திவானி ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து வாங்கிடுறாரு. திவானி ரைட்ஸ் இங்க சொல்ற ஆங்கிலேயர்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம், எல்லாமே இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தான் இருக்கு. இவரை விரட்டிடுறாங்க. நிஜாமுத்தௌலாவை மன்னரா அறிவிச்சிடுறாங்க. ஷா ஆலம் 2 கூட என்ன ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட காசை தான் வாங்குறாங்க, 50 லட்சம் வாங்குறாங்க. சுஜாவுத்தௌலாட்ட இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திவானி உரிமையை வந்து வாங்கிறாங்க. திவானி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திவானி ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அங்க உள்ள நிலவரி எல்லாம் யாரு கலெக்ட் பண்ணிருப்பா? மன்னர் தானே வாங்குவாங்க. இந்த ரைட்ஸை இவங்க வாங்குனதோ இனிமே வந்து என்ன அப்படின்னா வரியை வந்து யாரு வாங்குவாங்கன்னா பிரிட்டிஷ் தான் வாங்குவாங்க இந்த ஏரியாக்கு. நிலவரி எல்லா வரியுமே டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்றது திவானி உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நிஜாமத்தௌலா இருக்காருல்ல, அவர்கிட்ட என்ன ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னா நீ சும்மா பேருக்கு மட்டும்தான் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு இது ஒப்பந்தத்தை வாங்கிட்டாங்க. திவானி உரிமையும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் நிஜாமுத்தௌலா அறிவிச்சுட்டு உன்னை மன்னரா நான் போடணும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் தான் நீ என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாரு. இப்படிதான் என்ன அப்படின்னா இப்போ வந்து ரெவன்யூ சைடும் அவங்க வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க, அட்மினையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. இதுல இருந்து தான் என்ன அப்படின்னா டூயல் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டூயல் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம இந்திய மன்னர்கள் வந்து பேருக்கு இருப்பாங்க பொம்மை மாதிரி, இவங்க தான் எல்லாமே காசுல இருந்து முதற்கொண்டு எல்லாமே இவங்க கைக்கு வந்துடும். பிரெஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் என்ன அப்படின்னா அவங்களால ஒன்றும், அவங்களே வந்து பிரிட்டிஷ் அடி வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால பெருசா அவங்களால ஹெல்ப் பண்ணிருக்க முடியாது. டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அந்த ஆயுதங்கள்லாம் பிரிட்டிஷ்ட தான் நிறைய இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா பாட்டில் ஆஃப் பிளாசி, பாட்டில் ஆஃப் பக்சார், 2 பாட்டில் முடிஞ்சு. பிளாசி போரா? பிளாசி போர்ல வந்து முன்னாடியே ஒரு ஒப்பந்தம், இருட்டறை துயர சம்பவம் நடக்கும்ல, அப்பதான் ஒப்பந்தம் நடக்கும். மன்னரா அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க.
ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பிளாசி போர். பிளாசி போர் எப்போ அப்படின்னா 1757 ஜூன் 23. யாரு ரெண்டு பேருக்கு இடையில நடந்துச்சு? பிரிட்டிஷ் சிராஜ் உத்தௌலா பிரெஞ்சும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. பிரிட்டிஷ் படை தளபதி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். வின் யாரு? இதுல பிரிட்டிஷ் தான் வந்து வின் பண்ணுவாங்க. என்ன உடன்படிக்கை? அலிநகர் உடன்படிக்கை. ஆமா, அவங்களாம் சேர்ந்துருவாங்க. இருந்தாலும் மெயினா உள்ளது பிரிட்டிஷ் சிராஜ் உத்தௌலா ரெண்டு பேருக்கு இடையில நடக்குது. யார் வின் பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் தான் வின் பண்றாங்க. பிரிட்டிஷோட படை தளபதி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் வந்து இருக்காரு. ஆமா, டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கடல் கடந்து பயணம் செஞ்சு வர்றாங்க. கொள்ளையர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்கள தாக்குறதுக்கு ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கணும். அதனால அப்படியே கொண்டு வருவாங்க. ரெண்டாவது பக்சார் போர் 1764 அக்டோபர் 22. யாரு? பிரிட்டிஷ் மட்டும் தனியா இருப்பாங்க. மீர் காசிம், ஷா ஆலம் 2, அதுக்கப்புறம் சுஜா உத்தௌலா, இவங்கெல்லாம் ஒரு டீம். இதுல யார் வின் பண்றா? பிரிட்டிஷ் தான் வின் பண்ணுது. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ட்ரீட்டி இருக்கு. என்ன ட்ரீட்டி? ஓகே, இதுல வந்து பிரிட்டிஷ் படை தளபதி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெக்டர் மன்ரோ. நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா இந்த ஒரு இது மட்டும்தான். ஹெக்டர் மன்ரோ. இது அலி நகர், இது அலகாபாத் உடன்படிக்கை. இது மட்டும்தான் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கடைசியில ரிவிஷன் பண்ண போறீங்க. அது வந்து என்ன அப்படின்னா சும்மா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி. இதுக்கு இடையில தான் பிளாசி போர் வந்து எதனால இதாகுது, அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இதுனா இருட்டறை துயர சம்பவம். அது ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துக்கோங்க. ஆமா, அப்பதான் இதுல ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா இரட்டரை துயர சம்பவத்தினால. இந்த அலகாபாத் ஒப்பந்தம் எப்படின்னா பக்சா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம். இந்த பக்சாரு பிளாசி அப்படின்னா ஒரு பிளேஸ் எங்க இருக்குன்னா பெங்கால்ல உள்ள ஒரு பிளேஸ். எல்லாமே என்ன அப்படின்னா இந்த பக்சாரை பொறுத்த வரைக்கும் பீகார் பக்கத்துல அந்த கங்கை இருக்குல்ல, கங்கை நதி, அது பக்கத்துல வர ஒரு பிளேஸ் தான் இது. படை தளபதி ராபர்ட் கிளைவ் வந்து பிளாசி போர்ல படை தளபதி. பக்சார் போர்ல யாரு வருவா அப்படின்னா ஹெக்டர் மன்ரோ. இந்த ஒரு இதை மட்டும்தான் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்க போறீங்க. அதை மட்டும் தான் மெமரி பண்ண போறீங்க. அது வந்து சும்மா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி. சப்போஸ் உள்ள போய் கேட்டாங்கன்னா, ஏன்னா எப்போ எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. உள்ள போய் கேட்டா நீங்க மேனேஜ் பண்ணணும், எலிமினேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். அதனால அது சொல்றது.
இதை எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இதை தான் நீங்க ரிவிஷன் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி ரிஃபார்ம்ஸ் நிறைய வரும். ரிஃபார்ம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அவங்க ஆட்சியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்க்க போறோம்னா, எல்லாமே டோட்டலா முடிச்சதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் மொத்தமா நம்ம இந்தியால என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். 1947 முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்ப்போம். அந்த ஒரு டாபிக் மட்டும் இதுக்கு முன்னாடி வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்ப பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா பெருசா புரியாது. கவர்னர் ஜெனரல் அவங்களா தெரியும் தானே உங்களுக்கு. அவங்கள எழுதி போடுறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்தெந்த போர் அப்போ யார் யாரு கவர்னரா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கணும். அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏதாவது சோர்ஸ் புக் வாங்கி வச்சிருக்கீங்களா? வெங்கடேசன், ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரி குரூப் 1 படிக்கிறவங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் முடிச்சுட்டு இதை நல்லா தரவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் புக்கை அந்த புக்குக்கு போங்க. ஏன்னா குரூப் 1 எழுதணும் அப்படின்னா அந்த புக்லாம் படிச்சாதான். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். வாரன் ஹேஸ்டிங்ஸ்.
இந்த இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட போஸ்டிங். இன்ஸ் ஹாஸ்டிங்ஸ்னு வரும். இவரு வாரன் ஹாஸ்டிங். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அது இன்ஸ்னு வச்சுக்கோங்க. இயரோட படிச்சுக்கோங்க. இவரை நல்லா படிச்சுக்கோங்க. இவரு அதுக்கப்புறம் இவர் எல்லாத்தையுமே மெமரி பண்ணணும்னு இல்லை. ஏதாவது ஒரு ஈவென்ட் சொல்லுவோம்ல, இப்போ வந்து 1806 வந்து வெள்ளூர் ரிவோர்ட்னு சொல்லுவேன். அப்போ வந்து இந்தியாவில கவர்னர் ஜெனரலா இருந்தாரு யாருன்னு பார்க்கணும். அதே மாதிரி 1857 த கிரேட் ரிவோல்ட் வந்து சொல்லுவேன். அப்போ நம்ம இந்தியால வந்து யாரு கவர்னரா இருந்தா அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பாத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் டஃபா கேட்கணும்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நிறைய வார்ஸ் படிப்போம். இப்ப பிளாசி போர் எல்லாம் படிக்கிறோம்ல, அதே மாதிரி இன்னும் நிறைய வார் படிப்போம். மைசூர் வார் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மைசூர் ஃபர்ஸ்ட் வார் அப்போ யாரு வந்து கவர்னரா இருந்தா, செகண்ட் வார் அப்போ யாரு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்காக மொத்தமா எழுதி போடுறேன், ஆர்டர் வைஸ் எழுதி போடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த போர் இந்த ஈவெண்ட் எல்லாம் சொல்லுவல அது பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க. ஆமா ரிஃபார்ம்ஸ் இருக்கும். ஆனா வந்து என்ன அப்படின்னா நம்மளோட அந்த குரூப் 2 குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில இது கேட்பாங்க. முக்கியமானது ஸ்கூல் புக்ல உள்ளது வந்து பாத்துக்கணும். அது வந்து நம்ம கடைசியா ரிஃபார்ம்ஸ் சொல்லிட்டு மொத்தமா எழுதி போடுவேன். அது வரைக்கும் அப்படின்னா இந்த ஆர்டரை வந்து பாத்துக்கோங்க. முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, முன்னாடி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் வந்து நிறைய செஞ்சிருப்பாரு, என்னென்னலாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு கொஸ்டின் நிறைய ரைஸ் ஆகும் முன்னாடி. இதை வந்து இப்ப கொஞ்சம் தூக்கிட்டாங்க. இருக்காது. இதுக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னா இந்த ஒரு போஸ்டிங்கே கொண்டு வருவாங்க. நீங்க இந்த பாலிட்டியில பாப்பீங்க 1773 ஆக்ட் அப்படிலாம். ஆமா இது கவர்னரா ஆயிருவாங்க. கவர்னர் ஆகி எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருவாங்க. ஆமா பெங்கால். அதுக்கப்புறம் போஸ்டிங் மாத்துவாங்க. அது நீங்க இதுல பாப்பீங்க பாலிட்டியில 1833 ஆக்ட் 1773 ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாப்பீங்க. ஃபர்ஸ்டே அதுதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. சென்னை கவர்னர்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்தியால யாரு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஃபுல்லாவே பெங்கால். ஆக்சுவலா என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்துச்சுல, அப்போ வந்து ஹெட் குவார்டர்ஸா கேபிட்டலா எதாவது வச்சிருந்தாங்கன்னா பெங்கால் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணது பெங்கால தானே பண்ணாங்க பிளாசி பக்சார்ல. அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா டெல்லிக்கு மாத்துவாங்க 1911. மாத்தினதுக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னா ஃபுல்லா அந்த டெல்லின்னு வரும். அதாவது டெல்லினா இந்தியா, இந்தியாங்கிற ஒரு பேரை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அது வரைக்குமே பெங்கால் பெங்கால் தான் சொல்லுவாங்க.
போஸ்டிங் நேம் மாறும், வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். 57. ஆமா, தமிழ்ல கானிங் அப்படின்னு வரும். (1857) வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா 1857 ஒரு பெரிய ரிவோல்ட் நடக்கும். அதுக்கப்புறம் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த ரிவோல்ட்ல போஸ்டிங்கையும் மாத்துவாங்க, கவர்னர் ஜெனரலை வந்து வைஸ்ராயா மாத்துவாங்க. அது கொஞ்சம் நிறைய இருக்கும். ஆமா, ஏன் அதுவும் நிறைய தான் இருக்கும். எல்லாத்தையும் மெமரி பண்ணணும்னு சொல்லி பயந்துடாதீங்க. அந்த ஈவெண்ட் மட்டும் தான் பண்ணணும்.
நார்த் ப்ரூக். நம்ம தமிழ் புக்ல நார்த் பிரபுன்னு தான் இருக்கும். வைஸ்ராய்ஸ் யார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி யார் இருந்தா கவர்னர் ஜெனரலா கன்னிங் தான் இருந்திருப்பாரு. இடையில வந்து போஸ்டிங் மாத்திருப்பாரு. மாத்தினதுக்கு அப்புறம் அவர் தான் ஃபர்ஸ்ட் வைஸ்ராயா இருப்பாரு. அந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யார் அப்படின்னு சொல்லிட்டு. கானிங் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்ஜின் 1, ஜான் லாரன்ஸ், அதுக்கப்புறம் மேயோ. அவங்களுக்கு வந்து தெரியும் நல்லாவே, பாலிட்டியில படிப்பீங்க, லோக்கல் பஞ்சாயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நார்த் ப்ரூக் பிரபு. நெக்ஸ்ட் லிட்டனும் ரொம்ப முக்கியமான ஆளு. லிட்டன் வந்து நம்மளுக்கு பண்ணது எல்லாமே நிறைய கெட்டதுதான் பண்ணிருப்பாரு. ரிப்பனை பொறுத்த வரைக்கும் தான் என்ன அப்படின்னா நிறைய நல்லது பண்ணிருப்பாரு. ரிப்பன் வந்து ரொம்ப முக்கியமான ஆளு. மேயோ வந்து சென்செக்ஸ் எடுத்திருப்பாரு ஃபர்ஸ்ட். அதை வந்து முறைப்படுத்தி எடுத்துனவர்னா ரிப்பன் தான் எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து, அதாவது லோக்கல் கவர்மெண்ட், உள்ளாட்சியோட தந்தைனா ரிப்பன் பிரபுவை தான் சொல்லுவாங்க. நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாரு, நல்ல ரிஃபார்ம்ஸ். அதுக்கப்புறம் டஃப்ரின், ஆமா ஐஎன்சிஎப்போ வருவாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லான்ஸ்டே. நெக்ஸ்ட் எல்ஜின் 2. ஆல்ரெடி எல்ஜின் 1 பார்த்தோம், எல்ஜின் 2. இவர் ரொம்ப இதை மட்டும் பாத்துக்கோங்க. ஆக்சுவலா நார்த் பிரபு வந்து பெருசா நம்மள இதுல வர மாட்டாரு. வர்றதுன்னா என்ன அப்படின்னா மேயோ பாப்பீங்க. அதுவுமே பாலிட்டிக்ல தான் மேயோ, லிட்டன் எல்லாமே அதுல பாப்பீங்க. ஆமா, ஒண்ணுதான். சேம் தான். ஏன்னா 73னா இதுல தானே இருக்கு. கவர்னர் தான் இவர் தான், நார்த் தான். 70 ஆமா ஆக்ட் போடுவாங்க. அந்த ஆக்ட் அப்போ யாரு கவர்னர்னு கேக்குறீங்களா? இவரும் ஒண்ணுதான். அவ்வளவுதான் முடிய போகுது. ஒரு 20 இருக்கு. ஏன் பிரேக் வேணுமா? ஒரு 20 இருக்குன்னா 10 தான்.
கர்ஷன், அதுக்கப்புறம் விண்டோ 2, ஹார்டிங்ஸ் 2, ஜேம்ஸ் ஃபோர்ட், ரீடிங், இர்வின், வில்லிங்டன், லின்லித்கோ, வேவர், மவுண்ட்பேட்டன். இவங்க ரொம்ப முக்கியம். இவங்க 3 பேரும் லின்லித்கோ, வேவல், மவுண்ட்பேட்டன். ஏன்னா வேவல் வந்து நிறைய பிளான் கொண்டு வருவாரு, மவுண்ட்பேட்டனும் பிளான் கொண்டு வருவாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ் கையில ஆட்சியை கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. கடைசியா யாரு இருந்தானா மவுண்ட்பேட்டன். ஃபர்ஸ்ட் வைஸ்ரா யாரு? ஓகே, கானிங். கடைசி யாருன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது அவ்வளவுதான்.